சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. Nehru Group of Institutions, promoters of PK Das, deemed to be university. The Chennai Silks in Mega Summer Sale. இல்ல சிஎம் அவர்கள்கிட்ட சொல்லணும்னா என்ன சொல்லணுமோ நீங்க சொல்லலாம். ஒன்றும் சொல்ல நான் போகிறேன்ப்பா. உங்களுக்கு நடந்த விஷயத்தை வந்து நீ சொல்லு சார். இது பார்க்குற காவல்துறை அதிகாரி ஒவ்வொருத்தரும் தலைகுனிங்க சார். அதிகாரிகள் நான் சொல்கிறேன், என் காவலர்கள் நான் சொல்ல மாட்டேன். சார் என் குழந்தைக்கு அக்டோபர் 21, 2021 எக்மோர் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் எழும்பூர் குழந்தை மருத்துவமனைக்கு அழைச்சேன். அது 3 வயசுலேருந்து என் குழந்தைக்கு நெஃப்ராட்டிக் சிண்ட்ரம். 3 வயசு நெஃப்ராட்டிக் சிண்ட்ரம் இருக்கிறப்போ அதே மருத்துவமனை தான் நான் பார்த்தேன், வேறு மருத்துவம் நான் போகல. ஸோ அதே மருத்துவம் நான் போகிறப்போ இவங்க கொடுத்த மாத்திரை மருந்து விளைவாக காலரிப்பு ஏற்பட்டுருச்சு. போகிறப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, கிளாட்டுன்னு சொல்லி தப்பாக கணிக்கிறாங்க. ப்ரிவென்ஷன் டு த கிளாட்டேஷன், கிளாட்டுக்கு முன்னாடி கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து கிளக்ஸின் அப்படின்ற ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்துருந்தா என் குழந்தையுடைய காலை காப்பாற்றிருக்கு. இவன் அரிப்புள்ள பாரு கிளாட்டுன்னு ஒன்று, எந்த ஸ்கேன் எடுக்கல, நோ ஸ்கேன் எதுவும் இல்லை. கிளாட்டேஷன் மருந்து ஏற்றிடுறாங்க. கிளாட்டேஷன் மருந்து ஏற்றினோடனே என் குழந்தைக்கு உள்ள இருக்கிற ரத்தம் கெட்டு போயிடுச்சு. அதுக்கான மருந்து இது இல்லை, ரத்தம்லாம் கெட்டு போயிடுச்சு. அந்த அரிப்புள்ள பார்ட் வந்து கருப்பாக ஆரம்பிச்சு. அது பண்ணிட்டாங்க. அது பண்ணிட்டு பிறகு குழந்தைக்கு இதனால் ஒரு ஃபிக்ஸ் வருது. ஃபிக்ஸ் வந்தோடனே இது வந்து மூளைக்காய்ச்சல்னு கருதி மூளைக்காய்ச்சல் மருந்து ஏற்றி கால் பார்ட்டும் கருப்பாயிருது. நல்லா இருந்த கை கால் விழுந்தாகி கிளாட் ஆகி குழந்தை கொம்மாக்கு போயிடுது. குழந்தை உள்ள சேர்க்குறப்ப 26 கிலோ, வெளியெடுக்கிறப்போ 14 கிலோ. சார் அக்டோபர் 21 ஜனவரி 7 வரையும் உள்ளதாக இருக்காங்க. 3 மாதம். ஆமாம், அதே ஹாஸ்பிட்டல் தான் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. நோ ஃபீவர், எந்த ஒரு இதுவும் இல்லை. இவங்க ஃபீவர் வார்டில் வச்சுன்னு சும்மா ஒரு நமக்கு ஒரு கீழ்த்தரமான ஒரு சிகிச்சை பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் இந்தியன் மெடிக்கல் போர்டு அப்பீல் போக தயாராக இருக்கேன். நீங்கள் கொடுத்தீங்க பார்த்தியா, இது இயற்கை ஊனம், பிறவி ஊனம், நேச்சுரல் டிசப்டின் சர்டிஃபிகேட் கேன்சல் பண்ணுங்க. எந்த ஹாஸ்பிட்டலில் சார்? எக்மோர் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல், ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் சேர்ந்து சார். 2 ஹாஸ்பிட்டல். இவங்க தான் கிளாட்டுன்னு சொல்லிட்டு இவங்க தான் அனுப்புகிறாங்க ராஜீவ்காந்தி மருத்துவமனை. உங்கள் குழந்தைக்கு இதே போல் பாதத்தை நான் உருவாக்கி தரோம் அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. அந்த பேச்சுவார்த்தை அப்படியே இது பண்ணிவிட்டு 8 மாதம் ஆற விடுறாங்க. நான் இந்தியன் மெடிக்கல் போர்டு அப்பீல் போக தயாராக இருக்கேன். நீங்கள் கொடுத்தீங்க பார்த்தியா, இது இயற்கை ஊனம், பிறவி ஊனம், நேச்சுரல் டிசப்டின் சர்டிஃபிகேட் கேன்சல் பண்ணுங்கள். பெண் குழந்தைன்னு தெரியும். பெண் குழந்தைக்கு யார் பாதுகாப்பு தரணும்? என்னை விட்டால் என் குழந்தைக்கு வேறு யாருன்னா தர முடியுமா சார்? செய்ய முடியுமா? என் குழந்தைக்கு நான் போனாக்க அதுக்கப்புறம் யார்? இல்லை சார், இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணீங்க இல்லையா, அப்போவே பாப்பா காலை எடுத்துட்டாங்க. இல்லை சார், அப்பயே கால்லாம் இருக்குது, கருப்பாக இருக்குது. ஸோ அவங்க என்ன கொடுக்குற டிஸ்சார்ஜ் சம்பளத்தில் இந்த கால் எடுத்து ஆகணுன்றாங்க. என்னோட கோரிக்கையை முதல்வர் சந்திக்கணும்னு மட்டும்தான் நான் கேட்குறோம். வேறு என்ன கேட்குறோம்? எங்களையும் முதல்வர் சந்திக்க விட மாட்டாங்க இந்த காவல்துறை. நான் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தனால முதல்வர் சந்திக்க விட மாட்டாங்க. நேற்று என்னம்மா ஆச்சு? அப்பா கூட போயிட்டு சிஎம் சந்திக்க போயிருந்தீங்க இல்லையா, அப்போ நிறைய காவல்துறை அதிகாரிங்களாம் ஒரே பிரச்சனையாக போயிட்டு இருந்ததில்ல, பயந்துட்டீங்களா நேற்று? இல்லை பயப்படல. நாங்கள் நார்மலாக போனோம் சிஎம் பார்க்க. அவங்களே வந்து தடுக்கிறாங்க. ஆனால் ஏன் தடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்களே வந்து தடுக்கிறாங்க. அப்போ எல்லாம் ஒரு அளவு தான். அவங்களும் வந்து தடுக்கிறாங்க, நானும் கத்திட்டேன். ஸோ என் வழி எனக்கு தான் தெரியும், அவங்களுக்கு தான் தெரியும். மாதம் ஹாஸ்பிட்டல் போகணும், ஒரு மாதிரி தான் இருக்கும். அவங்க டெய்லியும் ப்ளட் டெஸ்ட் எடுப்பாங்க, யூரின் செக் எடுப்பாங்க, டெய்லி ஊசி போடணும். அதனால தாங்கிட்டேன். 3 வயசுலேருந்து மாத்திரை போட ஆரம்பிச்சிட்டேன். எல்லோரும் விளையாடிட்டு இருப்பாங்க. அப்போது என்னை மட்டும் தனியாக தான் உட்கார வைப்பாங்க. நானும் விளையாடுவேன். வேணாம் நீ விழுந்துடுவேன் அப்படின்னு கிளாஸில் கூட தனியாக தான் இருப்பேன். சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். வணக்கம். நேற்று முதல்வர் அவர்களை சந்திக்க போயிருந்தீங்க குழந்தைங்களோட. என் குழந்தைக்கு வந்து தப்பான சிகிச்சை பண்ணிட்டாங்க, இதுக்கு எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணுன்ற மாதிரி நீங்கள் அவரை மீட் பண்ண போயிருந்தீங்க. எல்லா காவலர் அதிகாரிகளும் உங்களை வந்து தடுத்து நிறுத்தி ஒரே பிரச்சனையாக போயிட்டு இருந்தாங்க. வீடியோ பார்த்தோம். என்ன பிரச்சனை சார்? உங்கள் குழந்தைக்கு என்னாச்சுன்றதை பற்றி சொல்லுங்கள் சார். என் குழந்தைக்கு அக்டோபர் 21, 2021 எக்மோர் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் எழும்பூர் குழந்தை மருத்துவமனைக்கு அழைச்சேன். அது 3 வயசுலேருந்து என் குழந்தைக்கு நெஃப்ராட்டிக் சிண்ட்ரம். 3 வயசு நெஃப்ராட்டிக் சிண்ட்ரம் இருக்கிறப்போ அதே மருத்துவமனை தான் நான் பார்த்தேன், வேறு மருத்துவம் நான் போகல. ஸோ அதே மருத்துவம் நான் போகிறப்போ இவங்க கொடுத்த மாத்திரை மருந்து விளைவாக காலரிப்பு ஏற்பட்டுருச்சு. போகிறப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, கிளாட்டுன்னு சொல்லி தப்பாக கணிக்கிறாங்க. ப்ரிவென்ஷன் டு த கிளாட்டேஷன், கிளாட்டுக்கு முன்னாடி கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து கிளக்ஸின் அப்படின்ற ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்துருந்தா என் குழந்தையுடைய காலை காப்பாற்றிருக்க முடியும். இவன் அரிப்புள்ள பாரு கிளாட்டுன்னு ஒன்று, எந்த ஸ்கேன் எடுக்கல, நோ ஸ்கேன் எதுவும் இல்லை. ஒரு கிட்னி பேஷண்ட்டு கிளாட் வருமானது அவங்க தான் சிந்திக்கணும். அது எதுவும் என்ன பண்ணுறாங்க, கிளாட்டேஷன் மருந்து ஏற்றிடுறாங்க. கிளாட்டேஷன் மருந்து ஏற்றின உடனே
என் குழந்தைக்கு உள்ள இருக்கிற ரத்தம் கெட்டு போயிடுச்சு. அதுக்கான மருந்து இது இல்லை, ரத்தம்லாம் கெட்டு போயிடுச்சு. அந்த அரிப்புள்ள பார்ட் வந்து கருப்பாக ஆரம்பிச்சிச்சு. அது கருப்பாயிட்ட உடனே நான் திருப்பியும் அங்கேருந்து எடுத்து வந்து என்னையும் என் வீட்லேயும் கேட்காம பிளாஸ்மா ப்ரிஸ்பெஸ் மெடிசன், அது வித்தவுட் மை நாலேஜ், அது ஒரு வகையான டயாலிஸ் அது பண்ணிட்டாங்க. அது பண்ணிட்ட பிறகு குழந்தைக்கு இதனால் ஒரு ஃபிக்ஸ் வருது. ஃபிக்ஸ் வந்த உடனே இது வந்து மூளைக்காய்ச்சல்னு கருதி மூளைக்காய்ச்சல் மருந்து ஏற்றி நல்லா இருந்த கை காலம் விழுந்து போகுது. கால் பாட்டும் கருப்பாயிருது. நல்லா இருந்த கை காலம் விழுந்தாகி கிளாட் ஆகி குழந்தை கொம்மாக்கு போகுது. குழந்தை உள்ளே சேர்க்குறப்ப 26 கிலோ, வெளியெடுக்கிறப்போ 14 கிலோ. இதுதான் என்னுடைய இது சொன்னேன். அக்டோபர் 21 சேர்த்துட்டு அதோட ஜனவரி 7, 2022 என் குழந்தை டிஸ்சார்ஜ் வாங்குறேன். உள்ளே நான் ஹாஸ்பிட்டலில். எவ்வளோ நாள் இருந்தாங்க ஹாஸ்பிட்டலில்? சார் அக்டோபர் 21 ஜனவரி 7 வரையும் உள்ளதாக இருக்காங்க. ஓ 3 மாதம். ஆமாம், அதே ஹாஸ்பிட்டல் தான் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. நோ ஃபீவர், எந்த ஒரு இதுவும் இல்லை. இவங்க ஃபீவர் வார்டில் வச்சுக்கின்னு சும்மா ஒரு நமக்கு ஒரு கீழ்த்தரமான ஒரு சிகிச்சை பண்ணி கொடுத்துட்டாங்க. பண்ணிவிட்டு என் குழந்தையுடைய வாழ்க்கையே ஒரு சின்னாபனமாக்கி விட்டாங்க. இது போல் ஒரு கீழ்த்தரமான மருத்துவ அதிகாரி நாங்கள் என் வாழ்நாளில் பார்த்தேன். எந்த ஹாஸ்பிட்டலில் சார்? எக்மோர் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல், ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் சேர்ந்து சார். ஓ 2 ஹாஸ்பிட்டல். 2 ஹாஸ்பிட்டல். இவங்க தான் கிளாட்டுன்னு சொல்லிட்டு இவங்க தான் அனுப்புகிறாங்க ராஜீவ்காந்தி மருத்துவமனை. ஃபர்ஸ்ட் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறீங்க, அதுக்கப்புறம் அவங்க வந்து ராஜீவ்காந்தி அவங்க தான் அனுப்புகிறாங்க. ஆமாம், அங்கே தான் நாங்கள் எப்பவுமே சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் ஸ்ட்ரெயிட்டாக போனோம். ஸோ சீன் ஆஃப் த அக்கரன்ஸ் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் தான். அவங்க அனுப்புறது வந்து ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு அவங்களும் அனுப்புகிறாங்க. ஒரு டாக்டரை போட்டு திருப்பி அவங்க எடுத்து வந்து இவங்க கையில் ஒப்படைக்கிறாங்க. ஸோ இதுதான் அந்த இது ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் மறைச்சிடுறாங்க. இந்த இதுவில் சைல்டு தேசிய குழந்தை ஆணையம், தேசிய குழந்தை ஆணையத்தில் வந்து சைல்டுக்கு வந்து அவங்க வந்து வரப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் மறைச்சி ஒரு ஹாஸ்பிட்டல் மட்டும் தான் கணக்கு கட்டுறாங்க அதில். ஸோ நான் புகார் கொடுக்குறோம், ரொம்ப நாள் புகார் கொடுத்து பார்த்தோம் சார். உள்ள ஏதோ ஒன்று எல்லாமே கேட்டு பார்த்துட்டோம், ஒன்றும் இல்லை. சரி, இப்போ ஒரு ஸ்டேஜ் என்ன ஆகுது, என் குழந்தை நான் வெளியேற்று போயிட்டு வச்சு காப்பாற்றிட்டேன். என்னுடைய பொருளாதாரம் எல்லாத்தையும் இழந்து என் குழந்தைய காப்பாற்றி விழுந்த கைகாலம் நல்லா ஆயிடுச்சு. எல்லாம் ஒரு ஸ்டேஜ் எடுத்துன்னு வந்துட்டு 2023 ஏப்ரல் 13 நான் வந்து தலைமைச் செயலகத்துக்கு முன்னாடி நான் வந்து முதல்வரை சந்திக்கிறேன்னு அனுமதி கேட்டேன். இதே போல் தான் அனுமதி கேட்டேன். அனுமதி மறித்து இதே மாதிரி தான் இழுத்து வெளியே தள்ளினாங்க. இதே போல் தான் ஒரு ப்ரொடெஸ்ட் கொடுத்தேன் அப்போ. ஸோ அப்போ ப்ரொடெஸ்ட் ஆகிறப்போ பார்த்தீங்கன்னா 2023 நேஷனல் சைல்டு ரைட்ஸ் உடனே வராங்க. 20ஆம் தேதி நான் விசாரணை நடக்குது. நான் புகார் 2 மருத்துவமனையிலையும் புகார் கொடுக்குறேன். புகார் கொடுத்த உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, வந்த ஒரு ஆர்ஜி ஆனந்த், டாக்டர் ஆர்ஜி ஆனந்த், தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஸோ இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கும் நம்ம எதிர்பார்த்தோம். உடனே அவங்க என்ன பண்ணாங்க, மருத்துவமனை மேலேயே அந்த மருத்துவர்கள்லாம் போய் பேசி அப்போ இருந்த டீன் வந்து தேரணிராஜன், அதாவது ஒரு கீழ்த்தரமான ஒரு டீன் வந்து தேரணிராஜன் தான் சார். இந்த விஷயத்தில் மனித குலத்துக்கு எதிரான ஒரு மனிதன் தான் சொல்லுவேன் நான். ஸோ இந்த தேரணிராஜன் என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட போயிட்டு பேசி அவருக்கு ஏதோ கொடுக்குறாரே தவிர இந்த குழந்தையுடைய வாழ்க்கையை பற்றி அவருக்கு தெரில. ஸோ எதுவும் அதை பற்றி பேசலை. ஸோ அவரால் தான் இப்போ தமிழ்நாடு அரசு மருத்துவத்துறையே இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு இதுவாக போகிற காரணம் தேரணிராஜனால தான். இந்த பிரச்சனை எல்லாமே முதல் மனிதனாக தேரணிராஜன் தான். இதில் இல்லை வேறு யாரும் இதுக்கு இதுவாக சொல்ல முடியாது. இல்லை சார், உங்கள் குழந்தைக்கு இப்படி ஆயிருக்கு, நீங்கள் கேட்டிங்களா என்ன நாள் இப்படி பண்ணீங்க? அதுக்கப்புறம் குழந்தைக்கு ஏங்க கால் கருப்பாச்சின்னு நான் ஒரு கேள்வி கேட்குறேன். அதுக்கு என்ன சொன்னாங்க? சொல்ல மாட்டாங்களே, எதுலையும் சொல்ல மாட்டாங்க. ஸோ என் குழந்தைக்கு கால் கருப்பானதும் சொல்ல மாட்டாங்க. எந்த இதுவும் நான் கேட்குற விஷயத்துல எதுவும் சொல்ல மாட்டாங்க. இப்போ 4 மாசமா குழந்தை ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. இப்போ தப்பான சிகிச்சை கொடுக்குறாங்கன்றது உங்களுக்கு எப்போ தெரிஞ்சது? சார் நான் மருத்துவமனையில் இருக்கப்போ இவங்க கொடுக்குற பிளட்டு எல்லாமே எடுக்கிறேன். என் குழந்தை இப்படி இருந்தது, நான் ஏன் இப்படி மாறுது, நானும் கிரைமில் தான் டியூட்டி பார்த்துருந்தேன். நான் போலீஸ் தான். அப்போ நான் ஏன் ட்ரெஸ்ஸில் கொடுக்குறீங்க, நான் பணியில் தான் இருந்தேன். என் பணியில் இருக்கிறப்ப நீங்கள் வந்து NGO சர்டிஃபிகேட் வாங்கினாங்க, அதெல்லாம் கேட்க தெரியும். மருத்துவமனை நான் யூனிஃபார்மில் கொடுக்குறதுக்கு மட்டும் நான் அனுமதி கொடுக்கறதுக்கு நான் தயங்குது. என்ன சொல்றாங்க, யூனிஃபார்ம்ல வரல? யூனிஃபார்ம்ல கொடுத்தா யூனிஃபார்ம்ல நீங்க, நான் சொல்றேன் பணியில் இருக்கிறப்ப நீங்க குழந்தை சேர்த்துருக்கேன். அப்ப யார் பொறுப்பு? இதுக்கு அரசாங்கம் பொறுப்பு இல்லையா? இதுக்கு அரசாங்கம் தான் பொறுப்பாக எடுத்துக்க முடியும். சார் மருந்து ஏற்றிட்டேன், தெரியாமல் ஏற்றி நான் ஏற்றுக்கிறேன் சார். அந்த சர்டிஃபிகேட் வந்து நீ இயற்கை குணத்தில், அதான் நேச்சுரல் டிசப்டில் எப்படி நீ ரெக்கமெண்ட் பண்ணுவ, எப்படி கொடுப்ப? இயற்கை குணம் சொல்லி சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அது நேஷனல் சைல்டு ரைட்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. நாங்கள் பார்வையிட்டு அட்ரஸிங் ஃபார் த ஆர்ஜி ஆனந்த் அட்ரஸ் பண்ணாராம். அவர் சொன்னதன் அடிப்படையில் உங்கள் குழந்தைக்கு நெஃப்ராட்டிக் சிம்டம் டியூ டு லெக்குன்னு கொடுக்குறாங்க. நெஃப்ரோன்றது ஒரு கிட்னி டிசீஸ். கிட்னி போனால் நான் ஏற்றுக்கிறேன். ஏன் லெக் போச்சுன்றது தான் என்னுடைய கேள்வி. இப்போ ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி பாப்பா நடப்பாங்க, எப்பவும் போல நடப்பாங்க, எல்லாமே நல்லா தான். வீடியோ விஷுவல் எல்லாமே எல்லா டீம்லையும் ஃபிளாஷ். அப்புறம் எப்படி பிறவி ஊனம் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க? சார் டிஸ்சார்ஜ் சம்மரில் நீ 3 வயசுலேருந்து தான் உங்கள் குழந்தை நெஃப்ராட்டிக் சிம்டம் கொடுக்குற, 3 இயர்ஸ்லேருந்து தான். அப்போ எப்படி பிறவிலேருந்து வரும் இது? ஹாஸ்பிட்டலில் என்ன வயசில் சேர்த்தீங்க நீங்கள்? 3 வயசுல நான் ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன் சார். சேர்க்குறப்போ 8 வயசுல நான் 8 வயசுல சேர்க்குறீங்க. அதுக்கு முன்னாடி நடப்பாங்க, எல்லாமே நார்மலாக இருக்கு, நடந்து போகுது, எல்லாம் போகுது. நீ ஏற்றுற மருந்தால தான் அந்த கால் கருப்பாகுது. ஸோ கேட்குறப்ப டைரக்டர் ஆஃப் த மெடிக்கல், அப்போ வந்து புளியந்தோப்பு டிசி வந்து உடனே டைரக்டர் ஆஃப் த மெடிக்கல் எஜுகேஷனுக்கு ஒரு லெட்டர் வைக்கிறாரு போலீஸில். ஒரு தரப்பில் எனக்கு போலீஸ் இப்படி துரோகம் பண்ணாங்கன்றதை மட்டும் பாருங்கள். போலீஸ் தரப்பில் வைக்கிறாங்க. உடனே டைரக்டர் ஆஃப் த மெடிக்கல் எஜுகேஷனில் ஒரு குழு போட்டு ஒரு இது கொடுத்துட்றாங்க.
ஸோ கொடுத்த உடனே என் மேலே சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் கொடுத்துட்றான் சார்ஜெலாம். ஸோ இது கொடுத்துட்டு பிறகு என்ன பண்ணுறேன், நேஷனல் சைல்டு ரைட்ஸ் வரப்போ விசாரணை பண்ணி என்ன பண்ணுறேன், 8 மாதம் கழிச்சு உங்கள் குழந்தைக்கு நம்ம பேச்சுவார்த்தை என்ன நடக்குது, உங்கள் குழந்தைக்கு இதே போல் பாதத்தை நான் உருவாக்கி தரோம் அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. அந்த பேச்சுவார்த்தையை அப்படியே இது பண்ணிவிட்டு 8 மாதம் ஆற விடுறாங்க. இவனுங்களாம் இவனுக்கு மாதிரி ஒரு ஈனப்பிரிவிங்க சார், இந்த அதிகாரிகள்லாம் ஈனப்பிரிவிக்கு தான் சமம். இவனுங்களாம் 8 மாதம் கழிச்சு உங்கள் குழந்தைங்க நான் ஹேண்டிகேப் சொல்லிட்டு ஹேண்டிகேப் பென்ஷன் சொல்லி ரிஜிஸ்டர்ட் போஸ்ட்டில் அனுப்பிச்சு நேச்சுரலை கொடுத்து வச்சுருக்கான். நேச்சுரலை கொடுத்துட்டு நான் உன்கிட்ட சரி உன்னை அதிகாரி உன்னை ஃபைட் பண்ணதுக்கு எனக்கு அவ்வளோ இதுவாக இல்லை, நேராக போனேன். அதோட என்னையும் என் பொண்ணு கருணை பண்ணுறான்னு நான் கேட்டேன் டிஜிபி ஆஃபீஸ் உட்காந்து ஆகஸ்ட் 15. நீ அப்பயாச்சும் எனக்கு வந்து நீ ஹெல்ப் பண்ணி தான் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். 2வது குற்றமாயிருச்சு. அப்போ எப்போ நீ இந்த சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணியோ அப்போ என் குழந்தைக்கு 2வது குற்றம் நடந்து போச்சு, 2 குற்றம் வேறுபட்டு போச்சுன்னு உறுதி செய்யப்படுது. அப்போ சரண்டர் டு த கவர்மெண்ட், சரண்டர் ஆகணும் இந்த அரசு, அந்த அரசு அப்போ இருக்கக்கூடிய திராவிடர் மாடல் அரசு என் குழந்தைகிட்ட சரண்டர் ஆயிருக்கணும். அதான் அதனுடைய ஃபுல்லாக இதுவே அதான். இது வந்து ரொம்ப நியாயமே கிடையாது சார். ஏன்னா நடக்கிற குழந்தை கால் போயிருக்கு, 8 வயசு குழந்தைக்கு கால் போயிருக்கு. இது வந்து பிறவி ஊனம்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது யாருக்கு வேணும் இந்த பென்ஷன்? உங்ககிட்ட கேட்டாங்களா? நீங்க கேட்டீங்களா? இல்ல யாருமே கேட்கல. பென்ஷன் கேட்கல சார். யாருக்கு வேணும் இந்த பென்ஷன்? யாரை கேட்டு அவங்க பென்ஷன் கொடுக்குறாங்க? இது சார் இது வந்து இவங்க வந்து நமக்கு வந்து உதவி செய்கிறாங்களாம். அவர் சொன்னதுனால அவங்களுக்கு தரேன்ற மாதிரி இவங்க ஒரு சீனை கிரியேட் பண்ணி எதுவுமே இல்லாத மாதிரி மூடி மறைச்சி இது பண்ணிட்டாங்க. சரி நானும் என்ன பண்ணேன், இவங்க கையில் எதுவும் கேட்க முடியாது, எதுவும் பேச முடியாது. ஏன்னா இவனுங்க எல்லாமே கூட்டுக்கலவானங்க தான் இவனுங்க யாரும் உண்மையான மனித குலத்துக்கான இல்லை சார். நான் சாதாரணமாக இப்போ சொல்லப்போனால் ஒரு வீரபத்திரனை பிடிக்கிறதுக்கு 2000 போலீஸ்காரன் தேவை. இப்போ இந்த குற்றத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 டாக்டர்ஸ் வந்து குற்றம் பண்ணிட்டான். அது உடனே இருந்தவன் நிறைய பேர் இருந்துட்டாங்க. அந்த 20 டாக்டர் ஒவ்வொரு டாக்டரும் 100 வீரபத்திரன் சமம். இந்த 20 டாக்டரை நான் பிடிக்கிறேன், ஒரே தனிப்பட்ட ஒரே ஒரு போலீஸ்காரன் நின்று நான் பிடிச்சி தப்புன்றதை எடுத்துன்னு வந்து வெளியே கொடுக்குறேன். ஆனால் என்ன தடுக்கிறதுக்கு 2000 போலீஸ். உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் யாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல? நீங்கள் நேற்று பார்த்தீங்க எவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்கன்னு. எனக்கு நேற்று பார்த்தீங்கல்ல பயங்கர சப்போர்ட் என்னுடைய போலீஸ்லாம். குழந்தையோட வந்திருக்கீங்க. குழந்தையோட நான் வந்திருக்கேன். நான் போலீஸ்காரன், என் பிள்ளை யாரு, என் பொண்ணு யாரு, என் பிள்ளை யாரு வந்தது எப்படி நான் பேசிகிட்டு இருக்கேன், என்னை பிடிச்சி எடுக்கிறாரு ஒரு அதிகாரி. இதோட ஒரு கீழ்த்தரமான ஒரு காவல்துறை இருக்கான்றது யோசனை பண்ணணும். இப்போ இது எவ்வளோ மறைச்சி என்ன பண்ண போற, நீ மூடி மறைச்சி இல்லை சார். நீங்கள் ஒரு காவல்துறை அதிகாரி உங்களையே இப்படி பண்ணுறாங்க, அப்போ சாமானிய மக்கள் பொதுமக்களாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க சார்? ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான சூழ்நிலை தான் அது. வந்து அன்றைய அரசுல அது மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இன்று நடக்கக்கூடிய மக்களுடைய ஆட்சியில் வந்து நீ இன்னும் அதே மாதிரி பண்ண அந்த கேட்டகரி பண்ண அது வேலைக்கு ஆகுது. எவ்வளோ வருஷமா இந்த போராட்டம் பண்ணிட்டு சார்? நான் கிட்டத்தட்ட 2023 என்ன ஃபஸ்ட்டு படம் கொடுத்தேன். அன்னிலிருந்து நான் இது வரைக்கும் போராட்டத்தில் தான் இருக்கேன். நான் வந்து நீ சொன்னதெல்லாம் நான் ஏற்றுக்கல, எல்லா விஷயத்தையும் நான் இது பண்ணிட்டேன். டைரக்டர் ஆஃப் த மெடிக்கல் எஜுகேஷன் உங்கள் எதுவும் கொடுத்துட்டீங்க, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் நீங்களும் கொடுத்துட்டீங்க. நானாக சொல்கிறேன், நான் இந்தியன் மெடிக்கல் போர்டு அப்பீல் போக தயாராக இருக்கேன். நீங்கள் கொடுத்தீங்க பார்த்தியா, இது இயற்கை ஊனம், பிறவி ஊனம், நேச்சுரல் டிசப்டின் சர்டிஃபிகேட் கேன்சல் பண்ணுங்கள், நான் இந்தியன் மெடிக்கல் போர்டு அப்பீல் போக தயாராக இருக்கேன். ஒன்று இல்லையா, தற்போது இருக்கக்கூடிய அரசு பெண் குழந்தைகளையும் பெண்களையும் பாதுகாக்கக்கூடிய அரசாக இருக்குது. இந்த அரசு தான் நாங்களும் வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டோம். இது போல் அரசு தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லி. ஸோ இந்த அரசில் அவங்களுடைய இது பார்த்திங்கன்னா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லி ஒரு வாசகத்தையே ஒரு கொள்கையாக வச்சுருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அரசு எங்களுக்கு நான் எதிர்பார்த்த அரசு தான். ஸோ இந்த அரசுக்கிட்ட நீதி கிடைக்கும், நியாயம் கிடைக்கும் தான் நான் போகணும். முதல்வர் சந்திச்சு கேட்டால் நியாயம் கிடைக்கும் தான் நான் போய் நான் என்னுடைய கோரிக்கையை முதல்வர் சந்திக்கணும்னு மட்டும்தான் நான் கேட்குறோம். வேற என்ன கேட்குறோம்? எங்களையும் முதல்வர் சந்திக்க விட மாட்டாங்க இந்த காவல்துறை. நான் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தனால முதல்வர் சந்திக்க விட மாட்டாங்களா? இதே போல தான் முன்னே வந்து நீங்கள் தடுத்தீங்க, பொடஸ்டாச்சு. அப்போது இப்போ நான் இதில் நான் சொல்கிறேன், எஸ்பி, டிசி, ஏசி, சிட்டியுடைய கமிஷனர், முன்னாடி இந்த சிட்டி கமிஷனர் வந்து திராவிட மாடலுடைய மாவட்ட செயலராக செயல்பட்டுருக்காரு. உங்களை யாராச்சும் மிரட்டி இருக்காங்களா சார் இது சம்பந்தமா? வர ஏகப்பட்ட த்ரெட்டனிங் சார். இதில் கூப்பிட்டு வச்சு இல்லாலாம் பேசுறது, நமக்கு பணியிடர் கொடுக்குறது, நீங்கள் அது இதுன்னு நீங்கள் போலீஸ் இது இருகளார சார். நீயும் அரசு அதிகாரிகள் நீ கட்டாந்திருக்கியா ஒரு குழந்தை விஷயத்தில் இவ்வளோ கீழ்த்தரமான வந்திருக்கே. இதோட நீ என்ன சொல்லலாம், உன்னை எப்படி சொல்லலாம்னு சொல்லுங்க பாப்போம். ஒரு பெண் குழந்தைன்னு தெரியும், பெண் குழந்தைக்கு யார் பாதுகாப்பு தரணும்? என்னை விட்டால் என் குழந்தைக்கு வேறு யாருன்னா தர முடியுமா சார்? செய்ய முடியுமா? என் குழந்தைக்கு நான் போனாக்கா அதுக்கப்புறம் யார்? உன் அதிகாரியை காப்பாற்ற 100 இல்லை 1000 பேர் வருவான். உன் அதிகாரி காப்பாற்றுறதுக்காக இவ்வளோ கீழ்த்தரமான அந்த நீ சார். இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணீங்க இல்லையா, அப்போவே பாப்பா காலை எடுத்துட்டாங்க. இல்லை சார், அப்பயே கால்லாம் இருக்குது, கருப்பாக இருக்குது. ஸோ அவங்க என்ன கொடுக்குற டிஸ்சார்ஜ் சம்மரில் இந்த கால் எடுத்து ஆகணுன்றாங்க, டிஸ்சார்ஜ் சம்மரில் கொடுத்துட்றாங்க. அப்போ நீங்கள் எதுவும் ஐயோ எனக்கு எடுக்காதீங்க கொடுத்துருங்க, நான் எடுத்துன்னு போயிட்டு சிஎம்சி வெள்ளூர் மருத்துவமனையில் வச்சு நான் சிகிச்சை பார்த்த பிறகு அங்கே என்ன சொன்னாங்க அங்கே இருக்க டாக்டர்ஸ்? சார் அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் வந்து எடுக்கிறப்ப எனக்கு கவுன்சிலிங்லாம் கொடுத்தாங்க, இது எடுத்து தான் ஆகணும். இப்போ எடுக்கிறப்பெல்லாம் எனக்கு நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். எடுக்கிறப்போ அப்போ அவங்க சொல்கிறாங்க இந்த கால் ஏன் கருப்பாச்சின்னு எனக்கு தெரியாது. ஆனால் தெரியாதுன்றாங்க டாக்டர்ஸ், தெரியாது எனக்கு தெரியாது. ஆனால் கால் எடுத்தாகணும்.
என்னடா இது எப்படி ஒரு டாக்டர்ஸ் பண்ற தப்பு இன்னும் டாக்டருக்கு தெரியாம இருக்கு? தெரியும் சார், ஆனால் சொல்ல மாட்டேன். சொல்ல எந்த டாக்டரும் காட்டி கொடுக்க மாட்டாங்க. ஸோ நான் எதுவும் பேசல. நம்ம இதை சரி எடுக்க வேண்டிய சூழ்நிலை எடுத்தாச்சு. சரி வந்துட்டு என் குழந்தைங்க நீ தப்பாக மருந்து எத்தனையோ இல்லை தெரியாமல் எத்தனையோ தெரிஞ்சு எத்தனையோ எனக்கு தெரில, ஆனால் பண்ணிட்டேன். நீ சான்றிதழ் கொடுக்குறதுல மட்டும் அது தெரிஞ்சு செஞ்சேன் தெரியாமல் செஞ்சான்றது இந்த அரசாங்கம் தான் சொல்லணும். இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் எனக்கு அதில் பதில் கரெக்டாக சொல்லணும் சொல்லி நான் பணியோட கேட்குறேன் அவங்க கையில். ஏன்னா இது நேஷனல் SC/ST கமிஷன் இப்போ அந்த சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கல்ல சார், அதுல என்ன அமௌண்ட் யாராச்சும் உங்களுக்கு கொடுக்குறாங்க? எதுவுமே இல்லை சார். அது சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க, நீங்கள் என்கிட்ட மருத்துவமனைக்கு வாங்க, எங்க நான் திரும்ப இருக்கும்போது சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல் போனோமா அவங்க ஸ்லோ பாய்சன் கொடுப்பாங்களாம். ரெண்டாவது குற்றம் பண்ணிட்டியே, நீ குற்றம் பண்ணிட்டு என்ன எந்த நோக்கத்தோட நீ கூப்பிட்றேன்னு கேட்குறேன் நான். ரெண்டாவது நடந்து பெரிய குற்றம். அப்போ நீ என்னை கூப்பிட்ற நோக்கம் அந்த குழந்தைக்கு ஸ்லோ பாய்சன் கொடுக்கணும், நீ சாவடிக்கணும். ஏன்னா இந்தியாவில் நெக்லிஜென்ட்டாக ஒரு குழந்தையும் இல்லை, நெக்லிஜென்ட்டாக மெடிக்கல் நெக்லிஜென்ட்டாக ஒரு குழந்தை இல்லை. ஸோ இது குழந்தைய சாவடிக்கணும் தான் உன் எண்ணமே தவிர நீ குழந்தைய காப்பாற்றணும் எண்ணம் இல்லை. ஸோ நான் வரமாட்டேங்க, நான் CMCயில் திறந்துக்கிறேன்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ செலவு பண்ணீங்க சார்? அது எனக்கு என்னன்னா, நான் வந்து என் பெண் குழந்தை நான் அள்ளி போட்டிருக்கேன் சார், நான் கிள்ளி போடல. எவ்வளோ வருது போகுது நான் எதுவுமே பார்க்கல. ஏகப்பட்ட செலவு வாங்கி ஏதோ ஒன்று காப்பாற்றிட்டீங்க. நான் இதுதான் அதுதான், ஏன்னா திடீர்னு வரும், திடீர்னு செலவினங்கள் எனக்கு எல்லாமே இவங்க கொடுத்த மருந்து ஏற்ற விளைவாலையும் அந்த எங்களை கேட்காம டயலிஸ் பண்ணதுனாலையும் கிட்டத்தட்ட என் குழந்தைக்கு மல்டி, அதாவது எலும்புக்கு ஒரு டாக்டரை பார்க்கணும், நரம்புக்கு ஒரு டாக்டரை பார்க்கணும், ஸோ இதுக்கு நெஃப்ரோவுக்கு ஒரு தனியாக பார்க்கணும், ஸோ இப்போது பிசியோதெரப்பி தனியாக இது போல் மல்ட்டியாக போயிடுச்சு என் பிள்ளைக்கு. ஸோ மல்ட்டியாக போகிறப்ப நான் என்ன கணக்கு எழுத சொல்கிறீங்க இதில்? எங்க இது எத்தனை இவரை பார்க்குறதுக்கு அவரை பார்க்குறதுக்குன்னா இது இல்லாமல் என் குழந்தைக்கு நடுநடுவில் 1008 பிரச்சனைகள் உருவாகும். அது திடீர்னு அந்த இதில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலாம் வந்துட்டு என் குழந்தைக்கு. சுய நினைவில் இவங்க கொடுத்த பிளாஸ்மா பரிசால் என் குழந்தைக்கு பொட்டாசியம், மெக்னீஷியம், கால்சியம் இதனால் எதுவுமே சீராக இருக்காது. காரணம் அது அப்பயே தெரியும், அந்த மருத்துவர்கள் அப்பயே தெரியும். சரி, எனக்கு இதில் ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்கே பார்த்தீங்கன்னா இவன் பண்ண ஒரு கொடுமை என்னால் ஏற்றுக்க முடியாது. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சார். 8 வயசு குழந்தைக்கு அப்போ கால் எடுக்கிறாங்கன்றப்போ அதை யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போது வீட்டில் உங்கள் ஒய்ஃபெல்லாம் எப்படி இருந்தாங்க சார்? என் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா இது முன்னதில் நல்லா எல்லாமே பார்த்துருந்தாங்க. அவங்க இதனால் பார்த்து மனநலம் பாதிக்கப்பட்டு என் குழந்தை யார் வந்தாலும், இப்போ நீங்கள் வந்தாலும் யார் வந்தாலும் சரி, வந்தாலும் என் குழந்தைய இது பண்ணது நீங்கள் தான்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ப்ளீடிங் அந்த இது தான் அதிலே தான் இருக்கா தவிர அவகிட்டேருந்து நம்ம எழுந்து வர முடியல. ஆறுதல் சொல்ல முடியல. யாரால் சொல்ல முடியும்? நீ இவ்வளோ இவ்வளோ குற்றவாளிகள், அதாவது காவல்துறை வந்து இதுதான் ஒரு கேவலமான, நான் சொல்கிறேன், நான் பணியில் இருக்கேன். என் பணியில் இருக்கக்கூடிய எனக்கே இந்த நிலமைன்னா மக்களுடைய நிலமைன்றதை சிந்திக்கணும். என்னை திராவிட மாடல் காவல்துறை எவ்வளோ கீழ்த்தரமாக நான் தன்னந்தனியாக தான் சார் இருந்தேன், நான் யாரையும் சேர்த்துக்கலையே, தனியாக தான் போகிறேன். என்னை அடி ஏவலமாக பார்த்த ஒரு துறை இந்த காவல்துறை. நேற்று என்னம்மா ஆச்சு? அப்பா கூட போயிட்டு CM சந்திக்க போயிருந்தீங்க இல்லையா? அப்போ நிறைய காவல்துறை அதிகாரிங்களாம் ஒரே பிரச்சனையாக போயிட்டு இருந்ததில்ல, பயந்துட்டீங்களா நேற்று? இல்லை பயப்படல. நாங்கள் நார்மலாக போனோம் CM பார்க்க. அவங்களே வந்து தடுக்கிறாங்க. ஆனால் ஏன் தடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்களே வந்து தடுக்கிறாங்க. அப்போ எல்லாம் ஒரு அளவு தான். அவங்களும் வந்து தடுக்கிறாங்க, நானும் கத்திட்டேன். ஸோ என் வழி எனக்கு தான் தெரியும், அவங்களுக்கு தான் தெரியும். இப்போ இந்த கால் சிகிச்சையினால போயிருந்தீங்களா, ஹாஸ்பிட்டல் போனீங்களா? அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு? இந்த வயசில் வந்து நீங்கள் எவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. எனக்கு கஷ்டமாக இருக்குது அதை பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கும். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் இல்லையா? அப்பா உங்களுக்காக எவ்வளோ தூரம் அலையிறாரு, எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ போராட்டம் எல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குங்க? ஒரு மாதிரி தான் சார் இருக்கும். ஒரு மாதிரி தான் இருக்கும். மாதம் ஹாஸ்பிட்டல் போகணும், ஒரு மாதிரி தான் இருக்கும். அவங்க டெய்லியும் ப்ளட் டெஸ்ட் எடுப்பாங்க, யூரின் செக் எடுப்பாங்க, டெய்லி ஊசி போடணும். அதனால தாங்கிட்டேன். 3 வயசுலேருந்து மாத்திரை போட ஆரம்பிச்சிட்டேன். 3 வயசுலேருந்து மாத்திரை போட ஆரம்பிச்சிட்டேன். போட்டால் அதெல்லாம் பழகிடுச்சு. அப்புறம் டெய்லி இன்ஜெக்ஷன் போடணுன்னாங்க. படிப்பு கூட போயிடுச்சு. ஒன்றும் பண்ண முடியல. என்ன படிக்கிறீங்கம்மா? 9th படிக்கிறீங்க. ஒன்றும் சொல்ல. ஸ்கூலுக்கு போகிறதெல்லாம் கஷ்டமாக இருக்குது. ஆமாம், அங்கெல்லாம் கஷ்டம். ஹாஸ்பிட்டல் போகணும். எல்லோரும் விளையாடிட்டு இருப்பாங்க. அப்போது என்னை மட்டும் தனியாக தான் உட்கார வைப்பாங்க. நானும் விளையாட வேணாம் நீ விழுந்துடுவேன் அப்படின்னு கிளாஸில் கூட தனியாக தான் இருப்பேன். யாரும் சப்போர்ட்டு இருக்க மாட்டாங்க. நீங்கள் சொல்லுங்கள், இது வந்து உங்களுக்கு கரெக்டான நியாயம் கிடைக்கணும். நீங்கள் யாராச்சும் மக்கள்கிட்ட சொல்லணும், இல்லை CM அவர்கள்கிட்ட சொல்லணும்னா என்ன சொல்லணுமோ நீங்கள் சொல்லலாம். ஒன்றும்
நான் போகிறேன்ப்பா. உங்களுக்கு நடந்த விஷயத்தை வந்து அடுத்து நான் கேட்டு சொல்லு, நீ சொல்கிறேன் சொல்லிட்டு போங்க. நீங்க சிஎம் நீங்க நேற்று மீட் பண்ணி பண்ணியிருந்தா அவர்கிட்ட என்ன சொல்லியிருப்பீங்களோ அதை சொல்லுங்க சார். இது பார்க்குற காவல்துறை அதிகாரி ஒவ்வொருத்தரும் தலைகுனிங்க. அதிகாரிகள் நான் சொல்கிறேன், என் காவலர்கள் நான் சொல்ல மாட்டேன். அதிகாரிகள் வந்து மமதையில் ஆடினாங்க. ஒரு இவனுங்களாம் வந்து மனித குலத்துக்கு எதிரானவங்க சேர்ந்த அதிகாரிகள். இது போல் அதிகாரிகள் வந்து இப்போ இருக்கிற தமிழக வெற்றி கழகம் எல்லாரையும் களை எடுக்கணுன்றது எங்களுடைய முதல் கோரிக்கையாக வைக்கிறோம். அடுத்து ஒரு குழந்தைக்கோ அடுத்து ஒரு தகப்பனோ வந்து நடு ரோட்டில் போராட இருக்கக்கூடிய ஒரு நிலைமை வராத அளவுக்கும் இட் இஸ் அவேர்னஸ். நான் வந்து இது ஒரு மனித குலத்துக்கான அவேர்னஸ். ஆல் ஸ்டேட் ஆர் தமிழ்நாட்டுக்கும் சரி சேர்த்து சொல்கிறேன். ஏன்னா தப்பு பண்ணுவேன் நேஷனல் சைல்டு ரைட்ஸ் வெக்கமா இல்லையா சார்? ஒரு குழந்தை இவ்வளோ ஒரு இது பண்ணிட்டு எடுத்துன்னு போகிறதுலாம் இதெல்லாம் ஒரு கீழ்த்தரமான விஷயம். பாரத பிரதமர் தான் சார் பண்ணுகிறாரு இதில் விஷயம். அவருக்கு திரும்ப தெரிவிச்சிருக்கேன். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா லெட்டர் கொடுத்துருக்கேன். இங்கே இருக்கிற நேஷனல் எஸ்சி கமிஷன் உன்னை பட்டியலேருந்து எடுக்கிறேன்னு சொல்லி மிரட்டுறாப்புல. ஸோ இதெல்லாம் எங்களுக்கான மிரட்டல் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ நான் பணியில் இருந்தோம், பணியிடையூறு ஒரு பக்கம், சம்பளம் உனக்கு வந்து நிறுத்தப்பட்டதுன்னு 9ஆம் தேதி வரையும் கொடுக்குறாங்க. சம்பளம் கொடுக்குறது இல்லை. சம்பளம் மாசமா சார்? இப்போ 9ஆம் தேதி தமிழக வெற்றி கழகம் பதவி ஏற்கிற முன்னாடி வரையும் அடுத்தது இவங்க தான் வரதுக்கு அதிகாரிகள் பிளான் பண்ணி வச்ச மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வரல போகல, நீங்கள் உங்களுக்கு சம்பளம் நிறுத்தப்படுகிறது. நான் தான் உனக்கு எம்எல் அம்சனை எடுத்துக்க வேண்டியது தானே. நீங்கள் வரல போகல இல்லை 4 இடத்துல கொடியரிச்சு, நீ தான் நல்ல யோகியமான அதிகாரிங்களாச்சே, கொடியரிச்சினை போட வேண்டியது தானே கேஸு. உங்களுக்குலாம் அதுக்கெல்லாம் துப்பு இல்லை. குற்றம் நடந்திருக்கு, அதுக்கு என்ன பதில் சொல்லுவோம்? காவல்துறை தானே பதில் சொல்லணும். குற்றம் நடந்ததுக்கு மனித குலத்துக்கு எதிராக நடந்தது காவல்துறை தானே சொல்லணும். குற்றத்தை வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு 2023 நீங்கள் 2வது கொடுத்த இயற்கை குணத்திலே குற்றம் நிரூபிக்கப்பட்டு போச்சு. நிரூபிக்கப்பட்டு போன குற்றத்துக்கு எங்களை எதுக்கு நீங்கள் தடுக்கிற, எங்களை எதுக்கு இது பண்ணுற, இடையூறு கொடுக்குற, எங்களை எதுக்கு நீ கண்ணியமாக நடத்தாமல்? நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். உன்னால், உன் அரசால், உன் அதிகாரியால் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். உன்னால் நான் எல்லாத்தையும் இழந்திருக்கேன். உன்னால் என்னுடைய பொருளாதாரம், பணம் எல்லாத்தையும் நான் இழந்திருக்கேன். என் குழந்தையோட வாழ்க்கை போயிருக்கு. என்னுடைய மனைவி மன உளைச்சல் ஆடுறா. என்னுடைய வேலையிலையும் பரிதவிச்சு போய் நிற்கிறேன். நான் எல்லாத்தையும் இழந்திருக்கேன். இன்னும் இப்போ என்னை வந்து மிரட்டல் கொஞ்சம் கொடுக்குறதா இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்லை சார், இப்போ நீங்கள் காவல்துறையிலே வேலை செய்கிறீங்க, இப்போ அவங்கள எதிர்த்து பேசுகிறீங்க, கவர்மெண்ட் எதிர்த்து பேசுகிறீங்க, உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவேன் அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கேன். ஆமாம் சார், நீங்கள் போயிட்டு இது பண்ணீங்க கோர்ட்டில் பார்த்து இதெல்லாம் மிரட்டினது வந்து பார்த்தீங்கன்னா ஆவடி டிசி அண்ட் ஆவடி ஏசி துரைன்றவரும் மிரட்டல் தான் அவங்க போனீங்க அவங்களுக்கு. இன்னும் இப்போ இவர் ஏற்கனவே அங்கே இதில் கீழ்பாக்கம் இதில் இருந்தார். இவர் வந்து அவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு இவர் வந்து மிரட்டல் கொடுப்பாரா? நாங்கள் வந்து ஐயா சாமின்னு சார் நானாக சொல்கிறேன். நான் வந்து ஒரே ஒரு ஆள் போதும், அவ்வளோதான். என் சட்டை என் கூட கடைசி வரையும் நின்றுச்சு சார், வேறு யாரும் நிற்கல. அந்த நேற்று காயெல்லாம் அடிபட்டு இந்த பாருங்க, நேற்று எனக்கு வந்து இது மாதிரி ஆச்சு, பட்டன்லாம் பிச்சிருக்கானுங்க, எல்லாமே நடந்தது நேற்று. குழந்தைக்கு சார், குழந்தைக்கும் காயம், என் சின்ன பையனுக்கும் காயம். இவங்கெல்லாம் உண்மையை ஈனப்பிரிவிங்க தான் சொல்லுவேன் சார். இதில் இதுக்கப்புறம் சும்மா நீ பணியிடையூறு கொடுத்துக்குன்னு இவ்வளோ குற்றம் நடந்திருக்கு, இதுக்கப்புறம் என்ன சார் சொல்ல முடியும் நம்ம? இல்லை சார், இப்போ பாப்பா கிட்ட பேசும்போது அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாங்க. அது பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியுது. ஒரு நாளைக்கு டெய்லி நான் பண்ணுறப்ப என்னுடைய வேதனைகள் எப்படி இருக்கும்? எப்படி பாப்பாவை நீங்கள் சமாளிக்கிறீங்க? அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க, கஷ்டமாக இருக்குது அதை கேட்கும் போதே நமக்கு. சார், என் பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா உணவு மட்டுமே நான் கொடுக்குற பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 ரூபீஸ்லேருந்து எல்லாம் ஜூஸ் கொடுக்கணும், 3 வேளை ஜூஸ் தரணும், தனியாக சாப்பாடு தரணும். இப்போ புரதச்சத்துக்கள் நான் அதிகமாக கொடுக்கணும். நான் மீன் தரணும், முட்டை டெய்லி கொடுக்கணும், நான் கறி கொடுக்கணும். இவன் எல்லாத்தையும் நான் பண்ணு வந்தால் தான் என் குழந்தையுடைய வளர்ச்சி மிகுந்த. நான் ஏன்னா அவங்களை காம்ப்ரமைஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க அந்த ஃபீல் ரொம்ப மற்ற பசங்க கூட கம்பேர் பண்ணி உண்மைதானே சார். நல்லா ஓடி ஆடி இந்த குழந்தை நீ உன்னால போச்சு, போயிட்ட பிறகு நீ வந்து இப்போ ஊன் சர்டிஃபிகேட் தெரியும், அதாவது ஹேண்டிகேப் சொல்லி ஹேண்டிகேப் பென்ஷன் வாங்கி நான் அக்கில் வச்சுன்னு போயினாங்கன்னு வச்சுக்கேன். நானே சொல்கிறேன், ஒரு முறை தான் நான் பிறக்க போகிறேன், ஒரு முறை தான் நான் இறக்க போகிறேன். அதுக்குள்ளே என்னுடைய வாழ்க்கையில் போராட்டங்களா எல்லாத்தையும் நான் சந்திக்க தயார். நீ எப்படியாப்பட்ட அதிகாரியாக இருந்தாலும் சரி. அடுத்த பிரச்சனை பெருசாகிறதுக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகம் இதில் வந்து முன்னிறுத்தி என் பொண்ணுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் மீட்டு தரணுன்றதை பணிவோடு கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. Nehru Group of Institutions, promoters of PK Das, deemed to be university. The Chennai Silks in Mega Summer Sale.